ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டத்துடன் இணைந்து கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் இணைய ஒளி வாயிலாக சிறந்த கதைகள், கட்டுரைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்றும் தமிழவன் அவர்களின் பெயரும் கண்ணாடியும் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள ஒரு சிறுகதையை நாம் எடுத்து விமர்சிக்க இருக்கிறோம். இந்த விமர்சன கருத்தரங்கத்திற்கு வருகை கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்களையும், இலக்கிய ஆர்வலர்களையும், ஆராய்ச்சி மாணவர்களையும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த கருத்தரங்கத்திற்கு ஆணி வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மேலும் சிவசு அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெயரும் கண்ணாடியும் அப்படிங்கிற தலைப்பு இருக்கிறதுனால ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னால ஒரு சினிமா படம் ஒண்ணு பார்த்தேன். அந்த சினிமா படத்துல, பழைய சினிமா படத்துல ஏதோ ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த பொருள் இவங்க கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். அப்ப வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்க போகும்போது இந்த பொருளை எப்படி பாதுகாப்பா வைத்திருக்குது அப்படின்னு கணவனும் மனைவியும் பல்வேறு விதமா யோசனை பண்ண போகும்போது மனைவி என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளை எடுத்து கண்ணாடிக்கு பின்னால வச்சிருவா. அப்ப கண்ணாடிக்கு பின்னால வச்சுட்டு திருப்பி இவங்க எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருடன் அதே மாதிரி வந்திருப்பான். ஆனா பொருள் மட்டும் கரெக்டா அதே இடத்துல இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தா, கண்ணாடியை பார்க்கும் போது எவனுமே தன்னுடைய உருவத்தை தான் பார்ப்பான், தன்னுடைய உருவத்தை சரி செய்து கொள்வதில தான் பார்ப்பானே தவிர எந்த காரணத்தை கொண்டு கண்ணாடிக்கு பின்னால இருக்கு என்ன இருக்குங்கிறத ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில உள்ள ஒரு தகவல். அதே மாதிரி நாம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். பழைய காலத்துல பூரா இப்படி இருக்கும். ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது ஒரு விதமான கண்ணாடி வச்சிருப்பான். அந்த கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெலிஞ்சு போறது மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு வகையான ரசம் பூசப்பட்ட கண்ணாடி. கண்ணாடியில 3 வகையான கண்ணாடி உண்டு. அந்த கண்ணாடியில ஒரு விதமான கண்ணாடி அவன் வச்சிருப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே வரப்போகும்போது பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ணாடி வச்சிருப்பான். அந்த கண்ணாடியில பார்த்தா நம்ம என்னமோ பருமனா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டக்கூடிய அளவுக்கு கண்ணாடி வச்சிருப்பான். அப்ப இது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஒரு வாடிக்கையாளருடைய சைக்காலஜி எப்படி இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி அவன் செய்யறான். போகும்போது என்னமோ சாப்பிடாமையே இருந்து மெலிஞ்சு போனது மாதிரியும், சாப்பிட்டு வரப்போகும்போது அந்த கண்ணாடியில பார்க்கும்போது சாப்பிட்டதுனால, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால உடல் பருமனானது மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டை காட்டுறத மாதிரி அந்த ஹோட்டல் ஓனர் நடந்திருப்பார். அப்போ பொதுவாகவே கண்ணாடியில நம்ம பார்க்க போகும்போது நம்ம பிம்பத்தை அப்படியே தெரியக்கூடிய கண்ணாடி உண்டு. அது முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில நம்ம என்ன செய்யறோமோ அது பூரா அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்தி காமிக்கும், அவ்வளவுதான். ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில ஏதாவது ஒரு எழுத்தை காமிச்சோம்னா அது தலைகளை தெரிந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ரசம் பூசப்படாத கண்ணாடியை பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடிக்குன்னு ஒரு பிசிக்ஸ்ல நாங்க என்ன சொல்லுவோம்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி ஊடுருவல் எண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒளி ஊடுருவும் தன்மைக்கு ஏத்தாற் போல, உதாரணத்துக்கு தண்ணியில நம்ம ஏதாவது ஒரு பக்கெட்ல தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில ஏதாவது ஒரு கம்பை வச்சுட்டு மேல இருந்து பார்த்தா அந்த கம்பு வளைஞ்சு இருக்கிறது மாதிரி தெரியும். அப்போ இந்த கண்ணாடிங்கிறது எதை வச்சுக்கிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உண்மையான குணத்தை அவனுக்கு காட்டும், மற்றவங்களுக்கு காட்டாது. தனக்குத்தானே காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி அந்த கண்ணாடி தெரியுது. அந்த தனக்குத்தானே காட்டக்கூடிய அமைப்புல ஒரு சிலர் நேரடியாகவே முழுவதுமாகவே தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு வெளியில ஒரு போர்வை போர்த்தி கொண்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசம் பூசப்படாத கண்ணாடி ஒளி ஊடுருவும் தன்மையை இருக்கிறதுனால சற்றே கொஞ்சம் மாறுதலான ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். இது போலத்தான் இப்போ இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளானாலும் சரி, அரசியல்வாதிகளானாலும் சரி, இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களானாலும் சரி, அந்த போக்குதான் மெஜாரிட்டி காணப்படுது. அதை மையமா வச்சுதான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நானும் என்ன செய்யறேன்னா நம்புறேன். இதை பத்தி மற்றவர்களுடைய மனப்பதிவினையும் வியாக்கியானத்தையும் அறிவதற்கு நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். இந்த அமர்வானது சில தகவல் பரிமாற்றங்களுக்காக மேலும் சிவசு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே
விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய கலை, ராஜா, முத்தையன், அந்தோணிராஜ் மற்றும் ஜெயமுருகன் இன்னும் பலரும் மறைமுகமாக நின்று இதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் முதலிலே நான் மனப்பூர்வமான ஒரு நன்றியை சொல்லி, இந்த வாரம், கடந்த வாரம் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு அரங்கிலே அண்மையில் வெளிவந்த தமிழவனுடைய ஒரு புதிய சிறுகதை தொகுப்பு பற்றிய ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணியிருந்தது. நான் வேறொரு நிகழ்வுக்காக அங்கே செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் அது செல்ல முடியாத ஒரு சூழலினாலே இந்த நிகழ்ச்சியிலேயும் என்னால் பங்கேற்க முடியவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான ஒன்றாக அமைந்திருந்தது. இது ஒரு விதமான ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் பெரும்பாலும் இந்த காணொளி நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு ஏற்கனவே அறிமுகமானவர்களுடைய மத்தியிலே நிலவக்கூடிய ஒன்று. நாம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலேயும் அங்கேயும் வரக்கூடிய மாணவர்கள் அல்லது இலக்கிய புலம், கல்வி புலம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நம்மோடு தொடர்புடையவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியானது மாணவர்களிடம் தமிழவனியம் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பினால் அவருடைய படைப்பின் ஒரு வீரியத்தை மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்ச்சியானது அமைந்திருக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு அந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்தவர்களையும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களையும் நான் நேரடியாக பார்க்காவிட்டாலும் கூட உண்மையிலேயே அவர்களுக்காக மன மகிழ்ச்சியோடு மேலும் என்னுடைய நன்றியையும் செலுத்திக் கொள்கிறேன். இங்கே இன்று இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளர் திருநெல்வேலி பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர். அவர் முனைவர் பட்டம், அவர் இயற்பியல் துறை சார்ந்ததாக இருக்கிற காரணத்தினாலே இந்த பக்கத்திலேயும் எல்லா காற்று வீசக்கூடிய நிலங்களிலேயும் காற்றாலை என்ற ஒன்றை அமைத்து அதிலே மின்சாரம் தயாரித்து அதிகமான விலைக்கு தயாரித்து குறைவாக வாங்கக்கூடிய பேர்வழிகளிடம் நல்ல முறையிலே தமிழக அரசாங்கமும் அதை கான்ட்ராக்ட் எடுத்தவர்களும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய ஒரு தலைப்பாகத்தான் அவருடைய முனைவர் பட்ட தலைப்பு இருந்தது. இயற்பியல் துறை சார்ந்து நாம கண்ணாடியில எப்படியெல்லாம் பார்க்கலாம், இது கூட இன்னொன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் கரடாஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அது அறுவகை கோணம் கொண்டிருக்கக்கூடிய முறையிலே ரசம் பூசப்பட்ட கண்ணாடியான உள்ளே அமைப்பே இருக்கும். அதற்குள் நாம எதையாவது ஒரு வளையல் துண்டையோ வேறு 2-3 துண்டுகளை போட்டு அது ஒவ்வொரு தடவை அசைக்கின்ற பொழுதும் வெவ்வேறு விதமான உருவத்தை அந்த கருவியானது பார்க்கக்கூடியவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கும். அதுவும் ஒரு கண்ணாடியினுடைய ஒரு இயல்புதான். இன்றைக்கு நான் நாளிதழை வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு செய்தி அதிர்ச்சிகரமாக இருந்தது. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொலைக்காட்சி செய்தி பிரிவுகளிலேயும் நாளிதழ்களிலேயும் அதிகமான முறையிலே புகைப்படத்தோடு அவை தாங்கி வந்தது. திருப்பரங்குன்றம் மலையிலே வந்து
அது முருகனுடைய இருப்பிடமா அல்லது இஸ்லாமியர்களும் தொழக்கூடிய ஒரு இடமா அப்படிங்கிற ஒன்று, அந்த சர்ச்சையானது முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு மாறாக ஒரு சாராரே அதற்கு உரிமை என்கின்ற முறையிலே அவர்கள் போராட்டத்தை ஒரு பெரிய கூட்டத்தோடு மிக பணச்செலவுகளோடும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் ஊரிலே நான் ஒரு நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கின்றேன். தாமிரபரணி பொருணையாறு என்று சொல்வார்கள் அல்லவா, அதனுடைய கரையிலே தென்கரையிலே இருக்கக்கூடிய ஊர். 20 வயதாக இருக்கக்கூடிய அந்த பருவத்திலே அந்த ஆறானது 6 அடி உயரமுள்ள நுண்மணல் என்று சொல்லக்கூடிய கரைக்கு கீழே இறங்கி போனால்தான் அந்த ஆற்றிலே சென்று நாம் குளிக்க முடியும். பங்குனி சித்திரை மாதம் வெயிலாக இருந்தால் ஒரு 11 மணி வெயிலிலே அந்த மணலில் வெறும் காலோடு நடக்க முடியாது. அந்த மணலானது சுட்டுவிடும். ஆனால் இப்பொழுது நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே போய் பார்த்தேன். அந்த மணலெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு ஆறு அதனுடைய நீரின் சாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அது களிமண் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரியான களிமண் தோற்றத்தோடு இருக்கிறது. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, இப்ப இந்த சித்திரை மாதத்திலே தாமிரபரணி அந்த ஆற்றிலே ராமர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் எங்க ஊர்ல உண்டு. அவர் மீன் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய ஒன்றை சித்ரா பௌர்ணமி அன்று போய் பார்ப்பார். அந்த மணல் வழியிலே ஒரு சின்ன குளம் மாதிரி தயாரித்து, அது ஆற்றின் கரையோரத்தில் இருக்கிறதுனால நீரெல்லாம் வந்து விடும். அதில் ஒரு 10-15 மீன்களை பிடித்து போடுவார்கள். அந்த மீன் அங்கேயும் இங்கும் துள்ளி விளையாடுறத ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய ராமபிரான் தன்னுடைய துணைவியாரோடு அந்த காட்சியை சென்று போய் பார்ப்பார். இப்ப இன்னைக்கு திருப்பரங்குன்றத்திலே இந்த மலை எனக்குத்தான் சொந்தம் என்று மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி போராடக்கூடிய அந்த சார்புடையவர்கள் வருகின்ற சித்திரை மாதத்திலே அந்த மீன் விளையாட்டு நடக்கக்கூடிய மணல் வெளி எங்கே போச்சு, அதை யார் எடுத்து கொண்டு போனார்கள் என்று ஏதாவது ஒரு கூட்டம் திரண்டு, ஊர் மக்கள் திரள மாட்டான், ஏன்னா அவனே பாதி பேர் திருடனா இருப்பான். அதனால அவர்கள் திரண்டு ஏதாவது போராட்டம் நடத்துவார்களா? இன்னொன்னு, நாம் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிற பொழுது தார்ச்சாலையிலே வழியாக வரும்பொழுது ஒரு பெரிய மலைக்குன்று ஒன்று இருக்கும். இப்ப இந்த ஸ்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் மெயின் ரோட்ல இருக்கு பாருங்க, அதுக்கு கிழக்கு பக்கத்திலே ஒரு மலை, ஒரு 50 அடி உயரத்திற்கு சிறு பாறையினாலே ஆன குன்று இருக்கும். அதனுடைய 2 பக்கம், ஒரு பக்கத்துல சாஸ்தா இருப்பாரு, இன்னொரு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கும். நான் ஒரு மாசத்துக்கு முன்னால போய் பார்க்கிற போது அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த குன்றத்திலே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் பாறை பாறையாக தோண்டி எடுக்கப்பட்டு ஜல்லிகளாக ஆக்கப்பட்டு எங்கே சென்றன என்பது அந்த ஊர்க்காரர்களுக்கு தெரிந்தாலும் கூட அவர்கள் சொல்ல பயப்பட்டு அதை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த சாத்தாங்கோயிலையும் அந்த அம்மன் கோயிலின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணறு எங்கே போய் விட்டது என்று அந்த பத்தமடை ஊர்க்காரர்களோ அல்லது சேர்மாதேவிக்காரர்களோ அந்த மத சார்புடையவர்கள் போய் போராடுவார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆகவே அந்த கந்தரா அல்லது சொன்ன மாதிரி இஸ்லாமியரா என்கின்ற ஒரு போராட்டம் மறைக்கப்பட்டு யாரோ ஒரு பிரிவினர் தங்களுடைய நெரிசலை கூட்டத்தை காண்பிப்பதற்காக இந்த மாதிரியான ஜெகதர பிரதாபன்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற ஒரு ஐயம் எனக்கு வந்தது. இதுவெல்லாம் இன்றைய நாளிதழ்களிலே வந்திருக்கக்கூடிய செய்திகளுடைய பிரதிபலிப்பு. நீங்க சேர்மாதேவி என்ன அந்த கர்சூந்தமங்கலத்திலிருந்து தொடங்கி நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஆற்றினுடைய இரு கரைகளிலையும் ஒரு வடக்கு பக்கத்துல இந்த ஒவ்வொரு மண் இருக்கும். அதைத்தான் துணி துவைப்பவர்கள் அழுக்கை போக்குவதற்காக வெள்ளாவி வைக்கிற போது அந்த மண்ணையும் சேர்த்து வெள்ளாவி வைத்து விடுவார்கள். இந்த சர்ப்பு, எக்ஸெல்
அல்லது என்னெல்லாம போடலாம், அதுக்கு பதிலாக அந்த ஒவ்வொரு மண்ணை போட்டாலே துணிகள் எல்லாம் வெளுத்து விடும், எந்த விதமான இதுவும் இருக்காது. அதுல கூட மித்தாலஜி அப்படிங்கிறத பார்த்தாச்சுன்னு சொன்னா, நம்ம துணியை வெளுப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு விதமாக, முதல்ல வெறுமன சர்ப்பு இருந்தது, அப்புறம் எக்ஸ்ட்ரா சர்ப்பு வந்தது, இனிமேல் எக்ஸ்ட்ரா 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 டு இன்ஃபினிட்டி சர்ப்பு வந்துடும் போல. அப்போ அந்த துணியினுடைய அழுக்கை எடுக்கக்கூடிய அந்த சர்ப்பு பொடிக்கு அவ்வளவு கெமிக்கல் இருக்குமே, ஆனால் அந்த துணியை சட்டையாக போடக்கூடிய, அந்த துணியை விரிப்பாக விரித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கு அந்த பவுடர் ஆனது, அந்த பொடியானது என்னென்ன மாதிரியான தீங்குகளை விளைவிக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏதாவது எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்கலாமா என்று சொன்னால், அது எங்க வேலை இல்லை, நாங்கள் பவுடரை மட்டும்தான் வாங்குவோம் என்று சொல்லக்கூடிய பேர் வழிகள். ஏனென்றால் கன்சியூமரிசம் என்று அதிகமாக வந்துவிட்ட காரணத்தினாலே இருக்கிறது. இதெல்லாம் அண்மையிலே நான் பார்த்த சில நிகழ்வுகள், 2 நாட்களாக திருப்பரங்குன்றத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்ட சூழல்கள், இதுவெல்லாம் என் மனசிலே வந்ததனாலே நான் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு சுருக்கமாக இந்த பெயரும் கண்ணாடியும் அப்படிங்கிற கதையில நான் அடிப்படையிலே சொன்னேன். நான் இலக்கிய புலத்திற்கு வருவதற்கு முன்னாலே நான் ஒரு பேச்சாளனாகத்தான் தமிழ் உலகத்திற்கு வந்தேன். தமிழ் உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள் என்னுடைய தமிழாசிரியராக இருந்த அவர்கிட்ட நான் நேரடியாக படிக்கவில்லை, அவருடைய வீட்டிற்கு அடிக்கடி போவேன். அவர் பெயர் முருகேசன் என்று நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அவர் ஓரளவுக்கு பகுத்தறிவுவாதி, ஆனால் சைவ மதத்தை சார்ந்தவர். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பெயர் முருகேசனாக இருந்தாலும் கூட அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கும். சைவத்தின்பால் ரொம்ப ஈடுபாடு உடையவர். முதல் பையனுக்கு பெயர் செம்பொருள் என்று வைத்தார். இன்னொரு பையனுக்கு திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார். 3வது பையனுக்கு இளங்கோ என்று பெயர் வைத்தார். நீங்க நல்லா பார்க்கணும், திருநாவுக்கரசு பெயர் வந்த இடத்திலே திருஞான சம்பந்தர் வரவில்லை என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதுபோலவே நந்தன் என்கின்ற பெயரும் அவங்க இடம்பெறவில்லை என்று சொல்ல வேண்டும். அவர்தான் எனக்கு முதல்ல பேசுவதற்கான உற்சாகத்தை ஊட்டக்கூடியவர். நானும் பேச்சு அதுக்கப்புறம் போனேன். அதனால அதே தன்மையானது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மேடை பேச்சாளன் என்கின்ற தோரணையானது எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நான் கல்வி புலத்திலே கற்றுக் கொடுத்த ஒரு பணியாளன் என்பதையும் நினைவு கூறுகின்றேன். அடிப்படையிலே எனக்கு ஆதி திறனாய்வு என்று நான் ஒரு சிறு குறுநூல் எழுதியிருந்தேன். அதாவது தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் முழுவதுமே செய்யுள் அல்லது கவிதை இயற்றுவதற்குரிய பின்புலங்களையும், அந்த கவிதையை எவ்வாறு விமர்சனம் செய்வது அல்லது திறனாய்வு செய்வது என்பதற்கான உபாயங்கள் அல்லது உத்திகளையும் அவை தந்திருக்கின்றன. அதை நாம் கண்டுபிடித்து இன்றைய சூழலுக்கு ஏற்பதை நாம் மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனால்தான் வனிதா திருநாவுக்கரசு போன்றவர்கள் நான் மரபான தமிழ் இலக்கியத்தையும் நவீன இலக்கியத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியிலே அணிலாக இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். அது கடக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ அதுல ஒரு நூற்பா வரும். உடனுரை, ஓமம், சுட்டு, நகை, சிறப்பு என கடலரும் மரபின் உள்ளுரை 5 என்று சொல்வார். உள்ளுரை என்பது ஆழ்ந்திருக்கக்கூடிய, ஆங்கிலத்திலே நாம சொல்லுவோம் இல்லையா, கனோட்டேஷன் என்று சொல்லக்கூடியது. டினோட்டேஷன் என்பது மேலாக தெரியக்கூடிய ஒரு பொருள். கனோட்டேஷன் என்பது அதற்கு உள்ளாக இருந்து தெரியக்கூடிய ஒரு பொருள். இளம்பூரணர் என்று சொல்லக்கூடிய உரையாசிரியர் என்ன சொல்வார்னா, இந்த 2 பொருளையும் தவிர எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் நாம் காண முடியும். அதை எது காண்பிக்கும் சொன்னால், கடலரும் மரபின் இந்த 5 உத்திகள் காண்பிக்கும். அது போக மங்களமொழி, குழுக்குறி, இலக்கரடக்கல், இறைச்சி போன்ற இந்த 9 வகையான உபாயங்கள் உத்திகள் மூலமாக ஆளுரை பொருளையும் எதிர்மறை பொருளையும் நம்மால் காண முடியும். இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பெயரும் கண்ணாடியும் என்கின்ற இந்த கதையிலே வரக்கூடிய அந்த அரசியல்வாதியினுடைய மகன் சேரன் செங்குட்டுவன்
என்னதான் அவன் ஒரு ஆங்கில பள்ளியிலே ஷரண் என்று அழைக்கப்பட்டாலும், அவனுடைய நண்பர்கள் வேற்றுமொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அவன் ஒரு அந்நியப்பட்டு போகக்கூடிய தன்மையிலே அவன் அடிக்கடி ஒரு காட்சியை பார்க்கின்றான். தூரத்திலே அது அவன் தங்கி சாப்பிடக்கூடிய ஓட்டலாக இருந்தாலும் சரிதான், அல்லது வீட்டிலே இருந்து பார்க்கிற போதும் சரிதான், அந்த ஜன்னல் வழியாக வெளியே தெரியக்கூடிய காட்சியை பார்க்கின்றான். அதாவது நிறைய மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகள், தென்னை மரம், அதற்கு ஊடாக நீலமும் வெள்ளையும் கலந்திருக்கக்கூடிய மேகங்கள், இந்த வர்ணனையானது, இந்த இயற்கை காட்சியானது யாரோடு வருகிறது என்று சொன்னால், சேரன் செங்குட்டுவன் என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதியுடைய மகனாக இருக்கக்கூடியவருடைய அந்த பையன் காண்கிற போது இந்த காட்சியானது 3 இடத்திலே வருகின்றது. இது எப்படி சொல்லணும்னு சொன்னா, எனக்கு ஒரு பழைய காலத்து பாடல் ஒன்றுதான் வருகிறது. அந்த ஆணும் பெண்ணும் ஒரு புன்னை மரத்து பக்கத்திலே சந்திக்கிறார்கள். அந்த புன்னை மரமானது எப்படி பெரிய விருதா மரமாக மாறியது என்று சொன்னால், அந்த பெண் சிறுமியாக இருக்கிற பொழுது தன்னுடைய தோழியரோடு மணலிலே கிச்சு கிச்சு தாம்பாளம் விளையாடுவார்கள். இங்க நாங்க கிச்சு கிச்சு தாம்பாளம், கையா கையா தாம்பாளம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன செய்வாங்கன்னா, மணலை வந்து 2 கையினாலும் குவித்து ஊடையில எதையாவது ஒரு குச்சியை மறைத்து வைத்து, அந்த குச்சியை பிற ஆட்கள் எதிரியாக இருக்கக்கூடியவர் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதை மறைத்து வைத்து விடுவார்கள். நாம அந்த இது மணல் மேல கை வைக்கிற போது அந்த குச்சியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழிமார்களிடையே ஒரு புன்னை மரத்தினுடைய விதையானது இருக்கிறது. அது மறந்து போய்விட்டது அவளுக்கு. அதுவே பின்னாலே மண்ணிலே தோண்டி முளைக்க வைக்கப்பட்டு பின்னாலே பெரிய மரமாக, புன்னை மரமாக, செடியாக வளரத் தொடங்குகிறது. இப்படி செடியாக வளரத் தொடங்கக்கூடிய அந்த மரத்திற்கு இந்த பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய அம்மா தரக்கூடிய நெய்யையும் பாலையும் ஊற்றி அதை வளர்க்கிறாள். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவன் அவளை, அந்த பெண்ணை, தலைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அந்த புன்னை மரத்து அடியிலே தான் சந்திப்பார். இதுதான் காட்சி. அப்போ அதுல வரக்கூடிய அந்த 4-5 வரிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். நெய் பெய்து, நெய் தீம்மால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது ஆகும் என்று நுவ்வை கூறினள், புன்னையது சிறப்பே என்று அன்னை கூறியதாக சொல்லுவாள். இத இளம்பூர்ணர் என்று சொல்லக்கூடிய உரையாசிரியை எடுத்துக்கொண்டு, இந்த தலைவன் தலைவி இடையே ஒரு புன்னை மரம் என்பது உடன் உரையக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த புன்னை மரம் என்று சொல்லக்கூடிய உடனாக இருக்கக்கூடிய இந்த பொருளானது நேரடியான ஒரு பொருளையும் தருகிறது, உள்ளுரையாக இருக்கக்கூடிய ஆழ்நிலை பொருளையும் கனோட்டேஷனையும் தருகிறது, எதிர்மறையாகவும் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் விரிச்சு சொல்லியாச்சுன்னு சொன்னா அது ஒரு தமிழ் கிளாஸ் நடத்தின மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால வேணும் என்கிறவர்கள் அதை பற்றிய வியாஜானத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நான் சொல்றதெல்லாம் விடுகதை மாதிரி தான். ஓடுவான் சாடுவான் ஒத்தக்கால நிப்பான், அப்படி அது என்ன அப்படின்னு நான் கேட்கிற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு விடுகதை போடுகிறேன். என்ன விடுகதை போடுகிறேன்னு சொன்னா, அப்பாவாலும் நண்பர்களாலும் அந்நியப்பட்டு போன இவன் ஒரு உடனுறை காட்சியை பார்க்கின்றான். அங்க வந்து நேரடியாக புறவயமாக பார்க்கக்கூடிய காட்சி காட்டப்படுகிறது. ஆனால் இங்கே சேரன் செங்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில பள்ளியில படிக்கக்கூடிய அந்த அரசியல்வாதியினுடைய மகன் மனதளவிலே இந்த காட்சியை பார்த்து நினைக்கின்றான். அவன் என்ன நினைச்சான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நல்ல மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று, மலர்கள் பூத்திருக்கக்கூடிய காட்சி ஒன்று, அதற்கு மேலாக பார்த்தீர்களேயானால் நீலமும் மென்மையுமாக கலந்திருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டம். இந்த காட்சியானது அந்த சேரன் என்று சொல்லக்கூடியவனோடு அவனுடைய மனதளவிலே தொடர்ந்து 3 முறை காட்டப்படுகிறது. இதற்கு விளக்கம் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்வதே முடிவாக இருக்கக்கூடாது என்பதனாலே நீங்கள் வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள், விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இது என்ன மாதிரியாக கதைக்கு ஆளுரை பொருளையோ அல்லது மேலுரை பொருளையோ
அல்லது எதிர்நிலை பொருளையோ தருகிறது என்று அதற்கான வியாக்கியானத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரிடத்தும் விட்டுவிட்டு இதற்கு சரியான முறையிலே பல்வேறு விதமான வியாக்கியானங்களை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அது ஒரு கார்டுல எழுதி எனக்கு அனுப்புவீர்களே ஆனால் அந்த கார்டுல எழுதி அனுப்பியவர்களுக்கு நான் ஒரு 100 ரூபாய் உங்களுடைய பேங்க் முகவரிக்கு அனுப்பி விடுவேன். இந்த 100 ரூபாயை ஒரு ஒரு சன்மானமாக நினைத்து கொண்டு அந்த காட்சியானது அந்த காட்சி நமக்கு தரக்கூடிய வெவ்வேறு விதமான செய்திகள் என்னென்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு விடுகதையை உங்களிடத்தில் போட்டிருக்கிறேன். அந்த விடுகதைக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு என்னுடைய முன் மொழிதலை நிறுத்தி கொண்டு இப்பொழுது பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்கள் ஏற்கனவே இந்த கதையை படித்து விட்டேன், நான் ஒரு 5 நிமிட அளவிலே பேசுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இப்பொழுது தன்னுடைய மனப்பதிவை இந்த கதை குறித்த பகிர்வை நம்மோடு செய்து கொள்வார் என்று கேட்டு அவரை பேசும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. பெயரும் கண்ணாடியும் கதையை படித்தேன். கொஞ்சம் வித்தியாசமான கதையா இருந்துச்சு. இதுல வர்ற படிக்கும்போது சில கொஞ்சம் அப்படியே முரண்களை பார்த்துட்டே வந்தேன். உதாரணத்துக்கு ஒரு எல்லா இடத்துலையும் எப்படி ஒண்ணுக்கொன்று முரணாகிறது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இந்த மொழிவழி மாநிலம் புரிஞ்சதுக்காக தடபுடலா நிகழ்ச்சி நடக்குது. அதே சமயம் அமைச்சருடைய பெயரு, அமைச்சருடைய பையனுடைய பெயரு, அந்த விழாவை முன்னின்றி நடத்தியருடைய பெயர் எல்லாமே தூய தமிழ் பெயர் தான். ஆனா அந்த அவங்களுடைய பெயருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்க செய்கிற காரியங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மிக தொடக்கத்திலேயே மிக அழகா சொல்லியிருப்பாங்க. திரு அறிஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய நகரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆங்கில ஸ்கூல்ல போய் தன்னோட பையனை போய் இறக்கி விட போறாரு. கண்டிப்பா மேடையில தமிழ் வாழ்கன்னு தான் ஆரம்பிப்பார் பேச்ச. ஆனா தன்னுடைய பையனை ஒரு ஆங்கில ஸ்கூல் வாசல்ல தான் ரொம்ப தெளிவா அவர் சேர்த்து விடுறாரு. அதே மாதிரி அந்த பையன் பாருங்க, அந்த பையன் தன்னுடைய பெயருக்கும் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பெயர் மட்டும் இல்ல, தன் தகப்பனுக்கும் தனக்குமே ஒரு பெரிய முரண் இருக்கிறதா அவன் நினைக்கிறான். அந்த காட்சியிலே பாத்தீங்கன்னா தந்தையோட கண்ணாடியை புடுங்கி எரிஞ்சிருக்கான், தந்தையோட முகத்தை நகத்தை வச்சு கீறி இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு விரக்தியில காணப்படுறான் ஒண்ணு. அதுக்கடுத்த முரண் பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று முரண். நம்முடைய வரலாறு என்பது எப்படி திரிக்கப்படுகிறது, புனையப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிலது கேள்விக்குரியதா இருக்கும், சிலது கேலிக்குரியதா இருக்கும். இங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜா தனது 6வது வயதில் பகையரசர்களையும் வந்தேரிகளையும் திராவிடர்களையும் ஆரியர்களையும் கொன்று குவித்து அவர்கள் மனைவிமாரின் கூந்தலை வெட்டி தன் படை வீரர்களின் வைப்பாட்டியாக்கிய நிகழ்ச்சியின் ஞாபகார்த்தமாக. இது ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு ஞாபகார்த்தமா ஒரு ராஜா எல்லாத்தையும் கொண்டு அவங்க பொண்டாட்டியோட கூந்தலை அறுத்து அவங்கள வப்பாட்டி ஆக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செலவு. அந்த முகப்பு வாசல்லே பாத்தீங்கன்னா 2 கோடி 3 கோடிக்கான செலவு அந்த வளவன் அப்படிங்கிறவர் செய்தார். வளவன் அலாஸ் காளியாண்டி அப்படிங்கிறவர் அந்த செலவை செய்யறாரு. அதுல கூட ஒரு நக்கலா சொல்லியிருப்பாங்க, அவர் இந்த செலவு பண்றது மட்டும் இல்ல, அவர் உண்ணாவிரதம் இருந்ததுதான் அந்த ஊர் முழுக்க இன்னொரு பேச்சா இருந்துச்சு அப்படின்னு ஒரு அழகா சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடியவங்க, அமைச்சரா இருக்கக்கூடியவங்க, முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த கதையில அடுத்து என்ன நடக்குன்னா 14 வயசு 15 வயசு 16 வயசு பையங்கள்லாம் எங்க போய் உட்கார்ந்துருக்கான்? பார்ல போய் உட்கார்ந்துருக்கான். இந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரசியல் நிகழ்வுகள் அல்லது கொண்டாட்ட நிகழ்வுகள், சிலை திறப்பு நிகழ்வுகள், மாநிலத்தை போற்றும் நிகழ்வுகள் அல்லது வரலாற்றை மீட்பிக்கும் நிகழ்வுகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்கேயே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா பார்ல போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் மேல ஒருத்தன் பாய் தான், ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறுதான், ஒருத்தன் பேண்ட் பட்டன் கூட போடுறது தெரியாம ஏறி நிக்கிறான். இதெல்லாம் என்னன்னா இவங்க எல்லாம் ஆங்கிலத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கெட்ட வார்த்தையை ஆங்கிலத்துல பேசணுமோ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தாக்கி கொள்கிறார்கள். அதுவும் மேனேஜரும் அங்க வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கூல் பண்றாரு. அப்போ இது ஒரு பெரிய ஒரு முரணா இருக்கு இங்க நடக்கின்ற சம்பவங்களுக்கு இருக்கும். சரி, அமைச்சரை அமைச்சர் கூட இருக்கிற ஆட்கள் ஃபுல்லா அவரை சொன்னது பாத்தீங்கன்னா சொல்றாங்க,
ஐயா நீங்க பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது இந்த ரயில் முன்னாடி படுத்து நம்ம பரம்பரையை தோற்றுவித்த மாமன்னன் தலையில் மரத்தை ஏற்றி கொண்டு மொழிக்காக போராடி வந்தானே, அந்த காட்சியா இன்னைக்கு நீங்க சிலதரப்பு விழா பேசும்போது அது திரும்ப திரும்ப எதிரொலிக்கியா அப்படிங்கிறாங்க. அப்போ அரசியல்வாதியின் பேச்சு வந்து எப்படி இருக்கு பாருங்க. அந்த கடைசி காட்சி கூட இந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஒலிப்பு ரொம்ப அந்த வீடு ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கும். அந்த ஒலியை தாங்க முடியாம இந்த பையன் நின்றுகிட்டு இருப்பான். இப்ப கண்ணாடி முன்னாடி நின்று கேட்பான் அப்படிங்கிறதுதான். இன்னொன்னு வந்து இது வந்து அரசியல் மட்டும் இல்ல, இப்ப தமிழுக்காக நடத்தக்கூடிய மேடைகள், பட்டிமன்றங்கள், இதை எல்லாமே எடுத்துக்கலாம். தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் உண்மைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறிதான். ஒரு உதாரணமாக ஒரு ஒரு நிமிஷம் உதாரணமாக சொல்றேன். இப்ப வந்து ஒரு பட்டிமன்ற நிகழ்வை சொல்றேன். இப்ப வந்து பட்டிமன்ற தலைப்பு வந்து இன்று வாழ்க்கைக்கு தேவை பணமா குணமான்னு பட்டிமன்றம் நடக்கும். பணமா குணமான்னு பட்டிமன்றம் நடக்கும். அதுல குணமேன்னு தான் கண்டிப்பா நடுவர் தீர்ப்பு சொல்லுவார். பணமேன்னு சொல்ல மாட்டாரு. குணமேன்னு தான் தீர்ப்பு சொல்லுவாரு. தீர்ப்பு சொல்லி முடிச்சுட்டு இறங்கும் போது அந்த இசைக்கலைஞர்களுக்கும் பட்டிமன்றம் பேசுறவங்களுக்கும் ஒரு 100 ரூபாய்க்காண்டி 10 நிமிஷமா வாதாடுவார், குறைச்சு கொடுக்கறதுக்காக. அது வந்து நடந்த நிகழ்வு. ஏன்னா இது எவ்வளவு போலித்தனமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட்டிமன்ற மேடைகளா இருக்கட்டும், அரசியல் கூட்டங்களா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா நிறைய சம்பவங்கள் வரலாறுகள் தெரியாமலேயே போய்கிட்டு இருக்கு, நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் கூட ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்ப பக்கத்துல அந்த லூர்துநாதன் சிலை வந்து எங்க கல்லூரியில இருந்து எல்லாருமே போய் சிறப்பு செய்வாங்க. ஆனா அந்த உண்மையான வரலாறு வந்து பல பேருக்கு தெரியாது. ஆனா காலகாலமா செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம்னு சொல்லுவாங்களே தவிர அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ வரலாறே தெரியாம தான் அங்க வரலாறுகள் கட்டமைக்கப்படுகின்றன. அல்லது இந்த வரலாறை வந்து தூக்கி நிப்பாட்டுறாங்க. அது உண்மையான வரலாறா இருக்கலாம், போலியான வரலாறு இருக்கலாம், புனைவா இருக்கலாம். அப்போ வந்து இன்னொன்னு இந்த கண்ணாடிங்கிறதுனால என்ன சொல்லலாம்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஒரு நிஜ வாழ்க்கை இல்லாம ஒரு புனைவு வாழ்க்கையில தான் வாழ்றோமோ அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. நம்ம வாழ்றதே ஒரு நாமா இல்லாம அடுத்தவனா வாழ்றோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அவன் கடைசியா கேட்கிறான், எம்மா கண்ணாடி முன்னாடி நிக்கிறது நானா அல்லது சேரன் செங்குட்டுவனா அப்படின்னு கேட்கறான். அப்போ வந்து இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டுக்கலாம், இது நானா வேற ஒருவனா. ஏன்னா நம்ம எல்லாருமே வேற ஒருவரா வந்து ஒரு புனைவு ஒரு அது என்ன சொல்ல ஒரு அந்த போன வாரம் கூட அழகா சொல்ல ஒரு போலியான புனைவான வாழ்க்கையில வந்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது அதுதான் அந்த கதையில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க. ரொம்ப நன்றிங்க. அந்தோணிராஜ் அவர்கள் இந்த கதை அது இந்த சிறுகதை பிரதி அவருடைய சமகால வாழ்க்கையிலே இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன். காலப்பார்வை தளப்பார்வை என்று ஒன்று உண்டு. இந்த பெயரும் கண்ணாடியும் என்று காலப்பார்வையாலே பாதிக்கப்பட்ட இந்த கதை பிரதியானது தளப்பார்வையாக மாறி அந்தோணிராஜனுடைய உள்ளத்திலே என்னென்ன மாதிரியாக அவரை பயணிக்க வைத்தது என்று ரொம்ப அருமையா சொன்னார். லூர்துநாதன் என்று சொல்லக்கூடிய சிலையை பற்றி சொன்னார்கள். அதுல நான், தமிழவன் மற்றும் சில நண்பர்கள் எல்லாம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தோம். ஒரு பெரிய பேருந்து வந்தது. பேருந்திலே பயணித்திருக்கக்கூடிய அனைத்து பயணிகளையும் கீழே இறக்கி விட்டார்கள். காக்கி உடை அணிந்த காவலர்கள் பேருந்தின் மேலே பெட்ரோலை ஊற்றினார்கள், தீயை வைத்தார்கள். மாணவர்கள் தீயை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை விரட்டினார்கள். சுலோச்சன முதலியார் பாலத்துக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றிலே கசம் என்று சொல்வார்கள், அதிலே அந்த பையன் வீழ்ந்து விட்டான். அவனால் கசத்துக்குள்ள போனவன் மீண்டு வர முடியாத நிலையிலே அவனுடைய உயிரானது போய்விட்டது. ஆனால் அந்த உடலை இந்த போலீசார் காப்பாற்றி அவனுடைய வாயிலே எதையாவது மதுவை ஊற்றி விடுவார்களோ என்று பயந்து அன்றைக்கு எங்களிடம் தமிழ் படித்த இப்பொழுது திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கூடிய மு. ராமசாமி, மொழியியல் துறை தலைவராக இருக்கக்கூடிய தெய்வசுந்தரம், ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த சின்னத்தம்பி போன்ற 3 பேரும் அந்த உடலை அப்படியே தூக்கி கொண்டு வயக்காட்டு வழியாக வெளியிலே வந்து எங்களுடைய கல்லூரியை தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு போட்டார்கள். அதற்கு பிறகு சிலையா மாறிட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து ஏதோ மொழி போராட்டம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரிதான் அண்ணாமலை பல்கலைக்கழக நுழைவுலையும் நீங்க பார்த்திருக்கலாம்.
ராஜேந்திரன் சிலையும் அங்கே இருக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே மொழி பற்று காரணமாக, ஆர்வம் காரணமாக தங்களுடைய உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு உடலை மாய்த்து கொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் 2 வாரத்துக்கு முன்னால ஒரு அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு முதல்வர் அவர்கள் நாளை முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் வெளியிடப் போகிறேன் என்று சொன்னார்கள். இவர் ஏற்கனவே கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு ரூபாய் கொடுக்கிறார், மாணவர்களுக்கு ஏதாவது ரூபாய் கொடுக்கிறார். இனிமேல் கல்லூரியில படிக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தங்கைக்கோ அல்லது அந்த பையனுடைய தங்கைக்கோ ஏதாவது அவன் கல்லூரிக்கு வராவிட்டாலும் கூட ஏதாவது இலவசமாக 2500 ரூபாய் கொடுப்பாரோ, அந்த அறிவிப்பை செய்ய போகிறாரோ என்று நான் நினைத்திருக்கிற பொழுது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை கண்டுபிடித்தது தமிழகம்தான் என்று சொன்னார்கள். ஆகவே இவர்களுக்கு காலப்பார்வை உதவுகின்ற மாதிரி மக்களுக்கு என்ன வரவில்லை, தளப்பார்வை சமகாலத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் நினைவு கூறவில்லை. இதுதான் அவருடைய முக்கிய அறிவிப்பாக இருந்தது என்று நினைக்கிற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுது? சீத்தல சாத்தனார் மாதிரிதான் மண்டையில எழுத்தாணி இருந்ததுன்னா குத்திக்கிட்டு சீல் ஒடியும்படியாக இருந்திருக்கலாம். இப்பொழுது பால் பாயிண்ட் பேனா வச்சு குத்துனோம்னு சொன்னா பால் பாயிண்ட் பேனாவுக்கு தான் வலிக்குமே ஒழிய நம்முடைய தலைக்கு வலிக்காது அப்படிங்கிற செய்தியோடு அடுத்தால வேறு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ராஜா இருக்கிறாங்க, முத்தையன் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் ஆழமாக நான் அந்த காலப்பார்வையான பிரதியானது தளப்பார்வையாக இருக்கக்கூடிய அந்தோணிராஜிடமும் என்னிடமும் என்ன மாதிரியான எங்களுடைய சமகால பயணத்தை வெளிப்படுத்துகிறது என்று இலக்கியத்தோடும் பாளையங்கோட்டை வரலாற்றோடும் நாங்கள் சொன்னோம். முத்தையன் இருக்கிறார்கள், ராஜா இருக்கிறார்கள். வேறு யாராக இருந்தாலும் கூட உங்களுடைய கருத்தினை நீங்கள் பதிவு செய்யலாம். அன்போடு பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முத்தையன் வாங்க அல்லது ராஜா வாங்க, யார் வேணாலும் நீங்க வரலாம். இருக்காங்களா? ரமேஷ் இருக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல பேசுறேங்க, நான் பேசுறேன். சரி, முத்தையன் சார் இருக்காங்களா? ஐயா வணக்கங்க. வாங்க 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 வாங்க. இதுல நம்ம பேசின விஷயங்களை ஒட்டி தான் நானும் பேச போறேங்க. ஏன்னா கொஞ்சம் இடையூறுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா 2 விஷயங்கள். ஒண்ணு அப்பா சார்ந்த செய்தி, இன்னொன்னு மகன் சார்ந்த செய்தி. அப்பா தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். மகனும் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் கூட மகன் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதை ஒட்டி இயங்குது. ஆனா அப்பாவுடைய உலகம் அப்படின்னு சொன்னாக்க அதிகாரத்தை நோக்கின ஒரு பரந்த அரசியல் களத்துல இயங்கக்கூடிய ஒரு தலைவரா அவரும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதுல ஐயா சொன்னது மாதிரி நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பெயர் சார்ந்த அரசியலை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா இப்ப அரசியல் களத்துல உரையாடி தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய மகன் சார்ந்த இருக்கக்கூடிய பெயரையும் தமிழ்படுத்தணுங்கிற அளவுல இருந்து முன்னெடுத்தாரே ஒழிய அரசியல் சார்ந்த அறிவுகளை அவர் ஊட்டினாரா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இவர் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு சமமா சேர்ந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான மாற்று அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளை என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே நம்ம அந்த பெயருக்கு ஏற்றபடி நடந்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த குழந்தைக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த ஷரண் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நண்பர்களோடு சேர்ந்து அவருடைய இயல்பு தன்மையை தாண்டி யோசிக்கிறாரோ அப்படின்னு தோணுது. என்னன்னா இப்ப அவர் ஜாலியா குடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றபடி பேசி இருந்திருக்கலாம். ஆனா இவர் பாக்குற திசையும் நோக்கும் வேறையா இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. அப்ப அவர் பாக்குறாரு, கம்பி வேலிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளை பாக்குறாரு. அதோட அந்த ஆலை குழாய்கள்ல இருந்து போகக்கூடிய அந்த புகை மூட்டங்களை பாக்குறாரு. இதுவே அவருக்கு வித்தியாசமான ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்குதோ அப்படின்னு தோணுது. அப்ப அந்த அனுபவம் அவருக்குள்ள ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குது
மன ரீதியான பிரச்சனையை வந்து அழுத்தத்தை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப நம்ம சுயத்தோட இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து ஒரு வகையான தன்னிலை அழிப்பாக்கம் வந்து நடந்திருக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தனக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் அப்படின்னு வரும்போது சேரன் செங்குட்டோன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம இன்னைக்கு கால சூழலுக்கு எப்படி ஷரன் மாத்திக்கிட்டது அப்படிங்கிறது தன்னை வந்து நவீனமாக்கிக்கிட்ட அந்த அந்த இடத்துல இருந்து அதை நம்ம வந்து பார்க்க முடியுமோ அப்படின்னு. அப்ப நவீனமாக்குனதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு அந்த ஹிந்தி எதிர்ப்பு மனநிலை எல்லாம் இருந்தது அப்படிங்கிற வரலாறு சார்ந்த ஒரு அனுபவம் வரும்போது, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த பச்சை மரங்கள், மலர்களுடைய அந்த கொத்து மலர்கள், அந்த வானத்தினுடைய நிறம், இது எல்லாமே ஒரு வகையில அவனுடைய மனநிலை என்னவா இருக்குது, என்னவா இயங்குது அப்படின்னு சொன்னா, ஒரு யங்ஸ்டர், ஒரு இளம் வயதுல இருக்கக்கூடிய நண்பருடைய அந்த 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 மனநிலை எப்படி இயங்குது அப்படின்னு சொன்னாக்கா, இயற்கை சார்ந்தும் இயற்கையோட இருக்கக்கூடிய வாழ்வியல் சார்ந்தும் இயங்குதோ அப்படின்னு தோணுது. ஆனா அவங்க அப்பா அரசியல் களத்துல களமாடக்கூடிய ஒரு நபர், அது குறித்தான பார்வை அவருக்கு தெளிவான பார்வை இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல அப்படிங்கிறதும் தோணுது. இன்னொன்னு, அந்த குழந்தையோட உறவாடக்கூடிய அந்த இடம் கூட அவருக்கு வந்து திருப்திகரமா இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன குழந்தை எதுக்காக அடம்பிடிக்குதுங்கிற ஒரு விவரம் கூட அவருக்கு புரியல. ஆனா அவர் வந்து ஒரு சமூக களத்துல வந்து இயங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார். தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவைப்படுதுன்னே அவரால் புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அரசியல் களத்துல வந்து இயங்குறதான ஒரு பார்வை. இப்ப ஆனா அந்த அந்த பையனுக்கு ஒண்ணு தோணுது, இப்ப நான் உண்மையுமே நானாதான் இருக்கிறேனா அல்லது என்னுடைய பெயருக்கான இலக்கணத்தோட செயல்படுகிறானா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அங்க ஒரு டவுட் வருது அவருக்கு. அப்ப தன்னிலை யார் என்பதை அறிவதற்கான ஒரு இடமாக தான் அந்த கண்ணாடியை கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கான இடமா பார்க்கலாமா அப்படிங்கிட்டு. ஆனா அந்த கண்ணாடி கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கண்ணாடியை பார்த்துட்டு அவரும் அழுறார், அவங்களுடைய அம்மாவும் வந்து அழுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அப்ப அவங்களுடைய அழுகை வந்து யாருக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த சொற்பொழிவாற்றக்கூடிய அந்த ஒளிநாடாவில் வரக்கூடிய சத்தம் வந்து அதிகரிக்குதே ஒழிய, அதாவது வெற்று கூக்குரல்கள் வந்து இன்னைக்கு எப்படி அரசியல் களத்துல வெற்று அரசியல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு கூக்குரல் தான் அங்கேயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள புடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இங்க வந்து வெளியில தெரியல. அது அம்மாவினுடைய அழுகையா இருக்கலாம், அல்லது வந்து அந்த சரணியினுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, வலுங்கடிக்கப்பட்டு ஒரு மாதிரியான நீத்து போகக்கூடிய இடத்துல இருக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இங்க தொடர்ந்து வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்யாம அழிப்புக்கான ஒரு இடம், தன்னிலை மறக்கடிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து இந்த சமூக சூழல் வந்து தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பின்னணியிலிருந்து இந்த கதையை பார்க்க முடியுமான்னு யோசிக்கிறேங்க. நன்றிங்க. முத்தையன் வந்து தன்னிலை அப்படிங்கிற ஒரு புள்ளியை மையமாக வைத்துக்கொண்டு சேரன் அவனுடைய அந்நியமாகக்கூடிய தன்மை, அந்நியமாக்கிய ஒரு சூழல், எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலே துணிமணிகளை தயாரிக்கக்கூடிய அந்த ஆலையிலே வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளி தான் தயாரித்த அந்த துணிமணிகளுக்கான விலையை அவன் நிர்ணயிக்க முடியாத சூழல் அற்றுப்போய், மாறாக அந்த முதலாளி நிர்ணயித்த விலையிலே தான் சற்று குறைவாக வாங்க வேண்டி இருக்கிறதை ஒழிய, தான் தயாரித்த துணி என்கின்ற ஒரு நினைவு இல்லாமல் மறக்கடிக்கிற பொழுது அவன் அந்நியத்தன்மைக்கு உட்பட்டவனாக மாறுகிறான். அது மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையான ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பெயரை தனக்கு வைத்ததன் மூலமாகவும், தான் படிக்கக்கூடிய பள்ளியின் அந்த சூழல் காரணமாகவும், சமுதாய போக்குகளிலே இருந்து எவ்வாறு அந்நியப்பட்டு தூர விலகி போய் நிற்கிறான். அதனாலதான் அவன் கண்ணாடியை பார்த்து கேட்கிறான், நான் இளஞ்சேரனா அல்லது கண்ணாடியிலே தெரிகின்ற உருவமா, அல்லது என்னுடைய உருவத்தை மாற்றிய அந்த பேர்வழிகள் இந்த கண்ணாடி போன்றவர்களா, மாயாஜாலம் புரியக்கூடியவர்களா என்பதையெல்லாம் அங்க நமக்கு அந்த தன்னிலை மறக்கடிக்க வைக்கக்கூடிய ஒன்று இந்த கதையின் மூலமாக பூடகமாக வெளிப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு செய்தியை முத்தையன் அவருடைய உரையிலே நான் தெரிந்து கொண்டதாக எண்ணி உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது ராஜா அவர்கள் தன்னுடைய பதிவை பகிரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நேரமா இல்ல வந்துடலாமா? வந்துடலாம். ஆமா, வாங்க வாங்க வாங்க. இப்படி ஒரு வாய்ப்புக்கு நன்றிங்க. முன்னாடி பேசின தோழர்கள் தொடர்ச்சியாவே சில கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பெயரும் கண்ணாடியும், இது வெளிப்படையா தெரியுது ஒரு திராவிட அரசியலை விமர்சிக்கிற
ஒரு கதை நமக்கு ஏற்கனவே இது போன்ற கதைகளை தமிழன் தொடர்ச்சியா ஆடிப்பாவை போல நாவலா இருக்கட்டும், இது தவிர இன்னும் வேறு சில கதைகள்லயும் ஏதோ ஒரு வகையில திராவிட மரபினுடைய விமர்சனத்தை வைக்கிற அதே நேரத்துல இன்னொரு மரபின் தொடர்ச்சியை கையளிப்பது என்பது தமிழனுடைய எழுத்துக்கள்ல தொடர்ந்து பார்க்க முடியும். அதாவது ஒரு மரபை அழிக்கிற அல்லது ஒரு மரபின் மோசமான சூழலை காட்சிப்படுத்துகிற அதே நேரத்தில் இன்னொரு வகையில் அதனுடைய தொடர்ச்சியை ஏதோ ஒரு வகையில் விட்டு வைத்திருப்பார். அந்த கதையில இருந்து நம்ம எடுக்க முடியும். இது தொடர்ச்சியா தமிழ் கதையில நம்ம உரையாடுற விஷயம் தான். இப்ப பெயரும் கண்ணாடியும் இது ரெண்டும் நமக்கு தெரியுது. கண்ணாடியினுடைய அம்சம் என்ன செய்யும்னா, ஆடிப்பாவை போல தூக்கும் அப்படி நம்ம ஆடிப்பாவை போல கையும் கால தூக்கும் ஆடிப்பாவை போல அப்படின்னு நமக்கு சங்க இலக்கிய வரிகள் சொல்வது போல கண்ணாடி நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம திருப்பி காட்டும் அப்படிங்கிறது. பெயர் அப்படிங்கிறது நான் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதுங்கிறது ஒரு பொது புத்தி. கண்ணாடி இப்படி காட்டுங்கிறது ஒரு பொது புத்தி, பெயர் இப்படி காட்டுங்கிறது ஒரு பொது புத்தி. இந்த பொது புத்தி தத்துவத்துக்கானது அல்ல. தத்துவம் இந்த பொது புத்தியோடு நேரடியான தொடர்பு கொண்டதோ சரி, அந்த பொது புத்தி அப்படியே பிரதிபலிக்கக்கூடியது தத்துவம் அல்ல. தத்துவம் ஒரு அகவழி பயணம் அப்படிங்கிறத இந்த கதை உரையாடுவதாக நான் நினைக்கிறேன். அதாவது பெயரும் ஒரு புறம், அந்த புறத்தை காட்சிப்படுத்தக்கூடிய கண்ணாடியும் அதை அப்படியே காட்சிப்படுத்தக்கூடிய ஒன்று. தத்துவம் அவ்வாறானது அல்ல. ஆனால் திராவிட தத்துவத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய சில செயல்பாடுகள் உண்மையிலேயே தத்துவம் என்பதை ஒரு புறவழி தொடர்ச்சியாக அணுகுகின்றன. புறவழி தொடர்ச்சினா அதாவது ஒரு அது விசிபிளான ஒன்னாக, அதாவது அப்பா அந்த பேரை வச்சுட்டா அவன் மாறிடுவான், இவன் அப்பாவுடைய சொல்ல தட்டாம இருக்கான் பாரு, அப்பா மாதிரியே உடம்பு வச்சிருக்கான், அப்பா மாதிரியே மீச வச்சிருக்கான், இப்படி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இது அப்படி வெறும் புறவழி தொடர்பாக ஒரு தத்துவத்தை வாசிக்கிற ஒரு முறையை திராவிட இயக்கத்தில் நீட்சியாக அமைந்த திராவிட முன்னேற்ற, அதாவது திராவிட தொண்டர்கள் அல்லது திராவிட இயக்க எழுத்தாளர்கள் அப்படி ஒரு மரபை தோற்றுவித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுதான். ஞானக்கூத்தனை கூட இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணி காட்டிக்கலாம். எனக்கும் தமிழ் தான் மூச்சு, அதை பிறர் மேல் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஞானக்கூத்தனை நம்ம ஒரு பிராமணர் அப்படின்னு ஒதுக்குறத கடந்து அவர் திராவிட இயக்கத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடாது, திராவிட கட்சியின் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்குல்ல, திராவிட பேச்சு, அதாவது பேச்சாலேயே கட்டமைத்த அந்த இயக்கத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்குல்ல, இது பெரியார் பேசின பேச்சு அல்ல. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. பெரியார் பேசின பேச்சுங்கிறது அடுக்குமொழி சார்ந்ததோ இது சார்ந்ததோ அல்லது அறிவார்ந்த பேச்சு, அது வேற. சரிங்களா? அதனை பின்பற்றுவர்கள் உருவாக்குன அண்ணா மரபிலிருந்து உருவான ஒரு நீட்சி இருக்குல்ல, அதனுடைய ஆபத்து தான். அதுதான் புறவழியில ஒரு திராவிட தத்துவத்தை தட்டி எழுப்பியது. அது போலியானது. கண்ணாடி காட்டக்கூடிய பிம்பம் போல பெயருக்கும் கண்ணாடியில் காட்டக்கூடியதுக்கும் எப்படி தொடர்பு இல்லையோ அது போன்ற ஒரு போலியான தத்துவ பின்புலத்தை கட்டி எழுப்பினார்கள் அப்படிங்கிறதுதான் அது விமர்சிக்கிறதா இருக்கு. அதை எப்படி நம்ம விமர்சிக்கிறது அப்படின்னா, இப்ப சங்க மரபை நம்ம எடுத்துக்கும். சங்க மரபுல இருந்தா திராவிட இயக்கம் தன்னை கட்டி எழுப்பியது, அதாவது திராவிட கட்சிகள் தன்னை கட்டி எழுப்பியது சங்க மரபுல இருந்தா. பெரியார் அப்படி கிடையாது. பெரியார் மேற்கத்திய அறிவு மரபினுடைய தொடர்ச்சி. அதை தமிழோடு இணைத்து வாசிக்கணும், அது ஒரு விஷயம். இப்ப சங்க மரபுல அகம்புறம்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அருஞ்செழியன் தன்னுடைய பேரை வச்சிருந்தனுடைய மரபை தேடக்கூடியவன் யாரா இருக்கிறான்னா, ஆரியம் திராவிடம் எல்லாவற்றையும் அளித்த ஒரு பேரரசனாக இருக்கிறான். அந்த பேரரசனுக்கு எந்த கான்செப்டும் இல்லை. ஏன்னா அவன் பெண்களை அழிச்சிருக்கிறான், திராவிடத்தை அழிச்சிருக்கிறான், ஆரியத்தை அழிச்சிருக்கிறான். அவன் கண்ட மேனிக்கு அவன் ஒரு அதிகார வர்க்கம். அவனுக்கு எல்லைகளை பிடிப்பதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கும். அவனுக்கு எந்த அடிப்படை அறிவும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு அது சரியான உதாரணம். அதன் தொடர்ச்சியா அருஞ்செழியன் வரான். இந்த அருஞ்செழியனின் தொடர்ச்சியாக அல்லது அடையாள அரசியல் அருஞ்செழியனின் தொடர்ச்சியாக நம்ம சேரன் செங்குட்டுவன் இருக்கிறான். ஆனா அது அப்பாவினுடைய பார்வை. ஆனால் சேரன் செங்குட்டுவன் அதிலிருந்து விலகுகிறான். எனக்கு இந்த கதையில ஏற்படக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், சேரன் செங்குட்டுவன் அப்படி தந்தையுடைய மரபின் தொடர்ச்சியிலிருந்து விலகுவதற்கு எது அவனுக்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கதை எனக்குள்ள எழுப்புகிறது. அந்த கேள்வியை நான் தேடி போனோம்னா அந்த கதைகளுக்குள்ள அதுல பதில் இல்லை. அப்ப நம்ம வழக்கமா நம்ம உன்னை பார்த்து வளர்ந்தோம்னா அதுவாத்தான் வளருவோம். அவன் ஒரு சாதிய மனநிலையில தான், ஒரு சாதிக்குள்ள இருந்தா ஒரு சாதிய மனநிலையில தான் வளருவான். ஒரு பெண்ணடிமைத்தனத்துல இருந்த ஒரு குடும்ப அமைப்புல இருந்தா அது பெண்ணடிமைத்தனத்துல தான் வளருவான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை அது உடைக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருடைய மனசுக்குள்ளேயே அகவழி பயணங்கிறது 2000 ஆண்டுகள பயணம். இது மேல் நோக்கிய புறவழி பயணங்கிறது அது வெறும்
தற்கால இணைவு கொண்டது. அகவழி பயணங்கிறது நனவெளி தொடர்புனால அது ஒரு நீண்ட கால தொடர்பு கொண்டது. அதுல வந்து தொன்மங்கள், வரலாறுகள், நாட்டார்கூறுகள் எல்லாமே கலந்திருக்கும். அது எக்ஸ்ட்ரா பிரிச்சு பார்த்து அணுக முடியாது அப்படிங்கிறதுதான். அப்ப அது நம்மளை மாற்றக்கூடிய சக்தியை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது தனியான ஒரு ஆராய்ச்சி. சரிங்களா? அப்ப நான் என்ன இதுல சொல்ல வரேன், அந்த சங்க மரபுல இருந்து புறத்தின் நீட்சியாக கட்டி எழுப்பப்பட்டது திராவிட அந்த கட்சியினுடைய அந்த பேச்சு, எழுத்து, செயல்லாம். அதைதான் அருஞ்செழியன் தன்னுடைய மகனின் வழக்கை நீட்டிக்க பாக்குறாரு. ஆனா மகன் விலகிறாரு. இந்த மகன் விலகுவதற்கு ஒரு வழக்கையில தாய் காரணமா அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஆனா ஏன்னா தாய் தந்தையோட ஒட்டுல. தந்தை ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. அந்த ரூட்ல அவரு அந்த கணவன்கிற பற்று இருக்குதே தவிர எங்கேயும் அந்த திராவிட தத்துவத்தினுடைய தொடர்பு இருப்பதாக அல்லது அந்த தன்னுடைய கணவர் ஒரு அரசியல் அந்த தொடர்பு இருப்பதாக அந்த கதையில எங்கேயுமே காட்டப்படல. அப்ப தாய் தனியான ஒரு மரபின் தொடர்ச்சியா இருக்கிறா. அவ ஒரு அகத்தின் தொடர்ச்சி. அவளை எப்படி நான் அகத்தின் தொடர்ச்சி அப்படின்னு நான் சொல்றேன்னா, அகமரபின் தொடர்ச்சின்னு சொல்றேன்னா, அவன் கடைசியில அந்த ரொம்ப முக்கியம், அந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு முக்கியமானதா படுது. மகன் இன்னொரு ரூட்டுக்கு டிராவல் பண்றான். அவன் கண்கள் அவனுக்குள் இருக்கும் இன்னொரு மனிதனின் கண்களாய் மாறி இன்னொரு உலகில் சஞ்சரிக்க தொடங்கின அப்படின்னு சொல்லுது. தாய் என்ன பண்றா, சொற்பொழிவு உச்சஸ்தாயில் டேப்பில் ஒலித்ததால் மகனை கண்டு பயந்த அந்த தாயின் பயங்கர கதறல் யாருக்கும் கேட்கவில்லை. அப்ப தாய், மகன், கணவன் அப்படிங்கிற அந்த முக்கோண சந்திப்புல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புள்ளியில இருக்கிறாங்க. இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புள்ளியில இருக்கும் பொழுது அப்ப இந்த புள்ளியில இருப்பதற்கு எது காரணம் அப்படின்னா, அப்ப இயல்பாகவே ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்றோம், வற்புறுத்துறோம்னா அங்கேயும் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொள்ள. அதாவது வந்து ஒரு சாதிக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு மரபுக்குள்ள, ஒரு அடையாளத்துக்குள்ள வாழ்ந்தாலும் அவன் அவ்வாறேதான் வளர்வான் அப்படிங்கிற அந்த புறவழி தத்துவம் அழிக்கப்படுதலை இந்த கதை எனக்கு உணர்த்துது. அப்ப அகவழி மரபின் தொடர்ச்சி ஒரு சேஞ்சஸ் நிகழ்த்துவதற்கு முக்கியமான காரணமா அமையுது. அந்த அகவழி மரபின் தொடர்ச்சிங்கிறது இன்விசிபிள் ஆனது, விசிபிள் ஆனது கிடையாது. அப்பா மகனிடம் இருப்பதும் மகன் அப்பாவை புரிந்து கொள்வதும் விசிபிள் ஆனது. ஆனால் அந்த மகனுக்குள் இயற்கை பற்றிய எண்ணம் வருவது இன்விசிபிள் ஆனது. இந்த இன்விசிபிள் தான் அகமரபினுடைய ஒரு தொடர்ச்சி. இந்த அகமரபின் தொடர்ச்சி அவன் தாய்கிட்ட இருந்து அவனிடம் வந்திருக்கலாம். இது வந்ததுங்கிறது அந்த எவிடன்ஸ் இந்த கதையில இல்ல. இது வாசிப்பவனுடைய சுதந்திரத்துக்கானதாக இருக்கிறது. ஏன்னா என்கிட்ட எப்படி அந்த கேரக்டர் வந்ததுங்கிறது இது மொழியினுடைய ரகசியம். இந்த மொழியினுடைய ரகசியத்தை நம்மளால எல்லா இடத்துலையும் விளக்கிட முடியுமானா விளக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கடவுள் தன்மை கொண்டதல்ல, விளக்க முடியும். அதை வந்து எடுத்த எடுப்புல கிடையாது, அது நீண்ட உரையாடலின் வழியாக வளர்த்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அறிதல் மரபு. அப்படிதான் இப்ப இந்த தாயை பார்த்தோன்னா, இந்த தாய் அந்த கணவன் எப்படி போனா போயிட்டு போறான், ஐயோ மகன் வந்து கண்ணாடி எடுத்துட சொல்றானே அப்படின்னு பதறான். அவன் பார்த்துட்டு கண்ணாடி பார்த்துட்டு இது உருவம் நாளின்னு அழுவும்போது இவளும் அழுகுறான். அப்ப இவளுக்கு உயிர் மீதான ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஒரு தாய் எப்பவுமே உயிர் உருவாக்கத்தோடு கனெக்ட் ஆகுவான், உயிரை அழிக்கிறதோடு கனெக்ட் ஆக மாட்டான். அரசன் ஒரு உயிரை அழிக்கிறான்னா அந்த அப்போது எப்பவுமே தாய் அந்த அரச மரபோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்க மாட்டான். தாய் எப்பவுமே இயற்கை மரபோட ஒரு உயிரை ஆக்குவதோட ஒரு உயிரை வந்து வளர்த்தெடுப்பதோட கனெக்ட் ஆகிக்கும். அப்ப இது ஒரு இயற்கை கூறு. இந்த உயிர் மரபு அகத்துல இருக்கு, தங்க அகமரபுல இருக்கு. ஆனா புறத்துல எப்பயுமே அழித்தல் செயல்பாடு இருக்கு. இந்த அழித்தல் செயல்பாடோட ஆணாதிக்கம் தன்னை கனெக்ட் பண்ணிக்கும். அகமரபுங்கிறது கிரியேஷன். இந்த கிரியேஷனோட தாய் தன்னை கனெக்ட் பண்ணிக்குவா. அந்த தாயின் கூறு ஏதோ ஒரு வகையில் அங்க அகமரபின் நீட்சியாக, இயற்கையின் நீட்சியாக மகனுக்குள் கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடத்தப்பட்டது இருப்பதற்கு தாய் மட்டும் காரணம் இல்ல, தந்தையினுடைய இன்சிஸ்டும் காரணம். அவன் வற்புறுத்தி ஒரு தத்துவத்தை அடையாளத்தை திணிக்கும் பொழுது அவனுடைய தாய் கஷ்டப்படாமலேயே தன்னுடைய மகனுக்கு ஒரு விஷயத்தை கடத்திருக்கிறாள். இது இன்விசிபிளா நடந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்குன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அப்ப இந்த கேப் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் இந்த கதையில நாம் உரையாட வேண்டிய ஒரு பகுதி நான் நினைக்கிறேன். இது தாய் வழியினுடைய தொடர்ச்சி. இந்த தாய் வழியின் தொடர்ச்சியில தான் தத்துவத்தினுடைய வரலாறு கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான். அப்ப புறத்தின் அழுத்தத்தாலும் அகத்திலிருந்து ஒரு தத்துவம் கிளர்ந்து எழ முடியும் அப்படிங்கிறதுதான். இப்ப புறத்தினுடைய அந்த அழுத்தம் தான் இவனுடைய அகமரபின் தொடர்ச்சியை வெளியே கொண்டு வந்து போட்டிருக்குது. ஏன்னா சைக்காலஜி என்னன்னா அழுத்த உள்ள இருக்கிறது வெளியே வருங்கிறது சைக்காலஜி. அப்ப என்னன்னா புறத்தின் தந்தை அழுத்த தாயினுடைய அகமரபின் தொடர்ச்சி வெளியே வர ஆரம்பிக்குது.
அந்த வெளியேற்றம் என்னவா இருக்குதுன்னா அவன் இயற்கையை ரசிப்பதாக இருக்கிறது. அதே தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு புகை குழாயை ஒரு கம்பெனியை கனெக்ட் பண்ணி பாக்குறான். அவனுக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு உள் உரையாடல் ஒண்ணு ஒரு ஒரு நடக்குது. உள் உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல் அகமரபின் தொடர்ச்சியாகவும் அதே நேரம் புறத்தினுடைய அழுத்தத்தாலும் நடக்கிறது. அப்ப இந்த 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 புற அக இணைவை நாம் அகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரீட் பண்ண வேண்டும், கவனிக்க வேண்டும். அதுலதான் ஒரு ஒரு மரபின் தொடர்ச்சி இருக்கு. புறத்துல கட்டமைக்கக்கூடிய மரபின் தொடர்ச்சிங்கிறது போலித்தனமானது. அகத்துல கட்டமைக்கப்படுகிற அல்ல, கட்டமைக்கிற தொடர்ச்சி என்பது அது மரபின் தொடர்ச்சி. அதுல அது மொழி வழியாக டிராவல் பண்ணக்கூடியது. புறத்தின் தொடர்ச்சிங்கிறது மொழியிலிருந்து பிரிந்து மொழியை குறித்த சிந்தனை அற்று நிகழக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து உரையாட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு கைகள் நடுக்குங்கிறது ஒரு முக்கியமான அடையாள கூறா வருது. அவனால ஒரு ஒரு இன்ஸ்டேபிள காட்டுறதா இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த கை நடுக்கம். நன்றிங்க. ராஜா விசிபிள் இன்விசிபிள் என்கின்ற ஒரு, அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடியது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். உடன் உரையக்கூடிய ஒரு பிரதியில மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒன்று, ஆழ்நிலையிலே தெரியக்கூடிய ஒன்று, எதிர்நிலையிலே தெரியக்கூடிய ஒன்று என்று 3 விதமாக ஒரு பிரதியானது வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். அதுல தெரியல் தோன்றலாக. ஐயா வணக்கம் ஐயா. இடையூறுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அந்த கருத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டா நீங்க விவாதிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, சங்க அகமரபு ஒரு முக்கியமான ஒரு நூற்பா ஒண்ணு இருக்கு. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறாருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தத்துவ கூறா நம்ம நினைக்கிறோம். இப்ப சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளா பெறார் அப்படிங்கிறதுல ஒரு 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 மரபு தான் தமிழ் மரபு. இங்க சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறுதல் அப்படிங்கிறது புறமரபு. அது அறிஞ்சலியர் அந்த பெயர் தான் சிக்கலா மாறுது. அப்ப சுட்டி ஒரு பெயர் கொள்ளக்கூடிய அந்த புறமரபு இருக்குல்ல, அது புறமரபுங்கிறது ஒரு 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 மரபின் தொடர்ச்சி அல்ல. அந்த மரபின் தொடர்ச்சிங்கிறது நீர்த்து போகக்கூடியது. அது அகத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு இயங்குகிறது. அகத்துக்கும் தனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி தன்னை தானே கட்டமைத்துக் கொள்கிறது. இந்த சுய கட்டமைப்பு ஒரு தற்காலிக தன்மை கொண்டது, அது இயங்கியல் தன்மை கொண்டது அல்ல. ஆனால் பெயர் சொல்ல முடியாத அந்த அகமரபுங்கிறது இயங்கியல் தன்மை கொண்டது. இந்த இயங்கியல் தன்மை தான் அந்த அகமரபின் தத்துவத்தை தாய் வழியாக அடுத்த ஜெனரேஷன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். அப்ப அந்த பெயர் தெரியறதுங்கிறது தத்துவத்தின் தொடர்ச்சி அல்ல, அந்த பெயர் கொள்ள பெறாருங்கிறது தான் இங்க தத்துவத்தின் தொடர்ச்சி அமையுதுன்னு கூட பார்க்கலாம். நன்றி. நல்ல அந்த கதை பிரதிக்குள்ளேயே நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், தந்தையினுடைய பெயர் தெரியும், தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய இன்னொரு அரசியல்வாதி காளியாண்டி அலைஸ் அந்த வளவன் அப்படிங்கிற பெயர் தெரியும், மகனுடைய பெயர் தெரியும். ஆண்களுடைய பெயர் வெளிப்படையாகவே தெரியல் நிலையில இருக்கிறது. ஆனால் அதில் தாயாக வரக்கூடியவள் அவள் கிரியேட்டிவிட்டி உள்ள ஒன்று, இரக்க சுவாபம் உள்ளவள் அப்படிங்கிறத சொல்லி ஒருவேளை அந்த அகமரபினுடைய அடையாளமாக அவள் இருக்கிறாள் என்பதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக பெயரை சொன்ன இந்த கதையாக்கி அல்லது கதை சொல்லி ஏன் அந்த தாய்க்கு ஒரு பெயரை சொல்லவில்லை, பெயரை வைக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிற போதுதான் அந்த பெயர் இடப்படாத அந்த பெண்மையினுடைய தாயினுடைய ஒரு மொழிக்கிடங்கினுடைய வெளிப்பாடாகத்தான் அவன் இயற்கையை காணக்கூடிய காட்சியை நமக்கு புறப்படுத்துகிறதோ என்ற தற்காலிகமான ஒரு விடையை நாம பார்க்கலாம். இதை எதோடு நீங்க பொருத்தி பார்க்கணும்னு சொன்னா, மறுபடியும் நான் தமிழ் இலக்கணத்தோடு தொடர்புடையணும் அப்படிங்கிறதுனால இந்த கதை பிரதியையே ஒரு குறிப்பானாக வைத்து கொண்டு நாம எல்லாரும் விவாதிச்சோம் இல்லையா, அதை குறிப்பீடாக நம்ம மனதிலே வரக்கூடிய பிம்பங்களாக அல்லது மனப்பதிவுகளாக சொல்றதெல்லாம் குறிப்பீடாக வைத்து கொண்டு குறிப்பான் மூலமாக குறிப்பீடு சொல்லக்கூடிய ஒன்றை முன்னம் என்று சொல்வார்கள். அதாவது சொல்வோன் கேட்பவன் இடையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக சொல்வனுடைய கருத்தை கேட்பவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அப்படிங்கிறது. ஆனால் இந்த முன்னம் அப்படிங்கிற ஒரு
புள்ளியானது குறிப்பானாலும் குறிப்பீட்டினாலும் சந்திக்கக்கூடிய ஒரு முற்றுப்பெற்ற புள்ளியாக இருக்காது. என்றால் அந்த காலத்திலே முற்றுப்புள்ளி உடையதாக முன்னத்தை கருதினார்கள். தமிழவன் ஒரு கட்டுரையிலே சொல்லியிருப்பார், முன்னம் அப்படிங்கிறது அது தொடர்ச்சியாக எந்த சந்திப்புமே இல்லாமல் மேலும் மேலும் இடைவெளி இருக்கின்ற காரணத்தினாலே அது இன்ஃபினிட்டியாகவே போய்கொண்டிருக்கும், முடிவுறாத இறுதி பெறாத ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி ஒரு வாசகனுடைய எதிர்வினைக்கு இடம் கொடுக்கக்கூடிய தன்மையிலே இந்த கதையானது நமக்கு பல்வேறு விதமான பரிமாணங்களை கொண்டதாக முத்தையனுடைய பார்வையிலே, ராஜாவினுடைய பார்வையிலே, அந்தோணிராஜனுடைய பார்வையிலே, பெயரும் கண்ணாடியும் அப்படிங்கிற தலைப்பை வைத்துக் கொண்டு மேலுரையாக தன்னுடைய மனப்பதிவை பதிவு செய்த இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய சுந்தரத்தினுடைய பார்வையிலே நாம பார்த்தோம். வேறு ஏதாவது நீங்கள் வேறொரு அணுகல் ஒன்று இருக்கிறது என்று நினைப்பீர்களே ஆனால் அதை கூட நாம பகிர்ந்து கொள்ளலாம். வேறு யாராவது கணேஷ் இருக்காங்க, வேற நம்ம முகம் காட்டாத சில பேர் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும்னா செய்யலாம். யாரும் இருக்காங்களா? ஒருவேளை அவர்கள் தயார் நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் நடந்த ஒரு சின்ன இதை மாற்றம் சொல்லிவிடுறேன். வழமையாக நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஜூன் 29 அன்று ஒரு விழா ஏற்பாடு செய்து இலக்கிய விமர்சகர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரிலே ஒரு இலக்கிய விமர்சன விருது ஒன்றை அறிவிப்போம். அதற்கு பாடுபொருளாக பேசுபொருளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழவனுடைய சிறுகதைகள் 5 தொகுப்புகள் இதுவரைக்கும் வந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே ஒரு கால் லெட்டர் மாதிரி ஒன்று அடிச்சிருக்கிறேன். அதை உங்களுடைய மெயில் ஐடிகள் எல்லா கல்லூரிகளுக்குமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுடைய மெயில் ஐடிகள் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளுக்கு அனுப்பியாச்சு. இது போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தனியார், அரசு நிதி உதவி பெறாத கல்லூரிகளுக்கெல்லாம் அனுப்பி இருக்கிறோம். இதை என்ன செஞ்சிருக்கோன்னா, ஒரு 64 பக்க அளவுக்கு இந்த நாம் ஏற்கனவே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆய்வேடுடைய இதுல சொல்லணும்னு சொன்னா, பிரைமரி சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதன்மை ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த 5 சிறுகதை தொகுப்புகளில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 80 கதைகளுக்கு மேலாக இருக்கும். 80 to 90 கதைகளுக்குள்ளே இருக்கும். அது காவியா வெளியிட்ட தமிழவனுடைய சிறுகதைகள், அதுக்கப்புறம் அடையாளம் பதிப்பகம் வெளியிட்ட இரட்டை சொற்கள் கதைகள், புது எழுத்து வெளியிட்ட நடனக்காரியான 35 வயது எழுத்தாளர் என்கின்ற கதை, எதிர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருஞ்சிவப்பு ஈசல்களும், அண்மையிலே வெளியிட்ட இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே வந்திருக்கக்கூடிய இந்த தொகுப்பு ஒரு 80 கதைகள் வரைக்கும் இருக்கலாம். இந்த கதைகளை மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு மே மாதம் 31 ஏற்கனவே பரிசு பெற்றவர்கள், விருது வாங்கியவர்கள் கட்டுரை எழுத மாட்டார்கள், எழுத வேண்டியதும் இல்லை. புதிதாக வரக்கூடியவர்கள், அவர்கள் கல்வி புலத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இலக்கிய புலம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், 2 தளங்களிலும் ஊடாடக்கூடிய பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் அந்த மாதிரியான 5 தொகுப்புகள், அவை கிடைக்கக்கூடிய அந்த பதிப்பகங்களுடைய அலைபேசி எண்களையும் நான் கொடுத்திருக்கிறேன். அவற்றை மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 64 பக்கங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுரையாக சாலிடாக எழுதுவீர்களே ஆனால் அந்த பின்புலத்திலே 2 நடுவர்கள், நான் உட்பட அவற்றை 3 பேரும் சேர்ந்து தேர்வு செய்து விலக்கிய விருதை கொடுக்கலாம். அந்த கட்டுரையினுடைய பின்புலத்திலே தான் நாம் விருது கொடுத்தால் ஒரு சாலிடான ஒரு தன்மை. ஏனென்று சொன்னால், இப்போ ராஜாவோ அல்லது முத்தையனோ கூட தொடர்ந்து அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு விதத்திலே அது விரக்தின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை என்ன மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாதவன்
வாரந்தோறும் புதன்கிழமை இயங்கிக் கொண்டிருக்கலாம். ராஜா முத்தையன் போன்றவர்கள் இலக்கியம் மேம்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் அந்தோணி ராஜி கணேஷ் போன்றவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் விருது வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேலைதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட நினைத்திருக்கலாம். அல்லது காலச்சூழல், வாழ்க்கை சூழல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவ்வப்பொழுதாவது தலைகாட்ட வேண்டும், அது கூட அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் என்கின்ற மனதுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் தொடர்ந்து இயங்குவார்களா என்று கண்டறிவதற்கான ஒரு அளவுகோல் சொல்ல முடியாது, நானாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தி தான் இவர்கள் நிச்சயமாக இயங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும். அதை நாம பேசுபொருளாக தமிழவனுடைய 5 தொகுப்புகளில் வந்திருக்கக்கூடிய கதைகள் ஏற்கனவே அது பிரைமரி முதன்மை ஆதாரம் என்று வைத்துக் கொண்டால் ஏறத்தாழ நாம ஒரு 200க்கு குறைவாக இல்லாமல் கூட்டங்கள் காணொலி புதன்கிழமையோடு நடத்திட்டு இருக்கிறோம். அதை நீங்க என்ன செய்யலாம், இந்த வாசகர் எதிர்வினை எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்று அது யூடியூப்ல போயாச்சுன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அவற்றை துணைமை சான்றாதாரங்களாக கூட நீங்கள் வைத்துக் கொண்டு அவற்றினுடைய அந்த பெயரையே சொல்லிட்டு நீங்க கட்டுரை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வெவ்வேறு விதமாக உங்களுடைய யோசனைப்படி வாசக எதிர்வினையை மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். நான் இதை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நம்மிடத்து பயிரக்கூடிய மாணவர்கள், நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய கல்வி போல இலக்கிய போல நண்பர்கள், இவர்களிடம் நாம் தெரிவிப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதை நான் சொல்றேன். நீங்களும் அந்த அறிவிப்பு மடல் வந்தவுடனேயே நம்முடைய நண்பர்கள் பெரும்பாலும் கற்கக்கூடிய, எழுத வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை ஆர்வம் உள்ளவர்கள் இதை பங்கேற்கும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவிப்பை இடையிலே நான் சொன்னேன். மீண்டும் இந்த பெயரும் கண்ணாடியும் பற்றி வருவதற்கு முன்னாலே அடுத்த வாரம் நாம என்ன செய்யலாம் என்று நினைக்கிற பொழுது 2 வந்தது. மா அரங்கநாதனுடைய ஒரு கதை, ஒரு 100ஆண்டு விழா அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். இந்த தமிழவனுடைய அண்மையில வந்திருக்கக்கூடிய கதையிலேயும் இன்னொரு தொகுப்பிலே வந்திருக்கக்கூடிய ஒரு கதை சொற்பொழிவு அப்படின்னு சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த 2 கதையையும் நாம பக்கத்துல வச்சு பார்த்து அது எதனுடைய அடையாளங்களாக இருக்கின்றன, சமுதாயத்தினுடைய அல்லது ஒரு குழுவினுடைய அல்லது ஒரு தனி மனிதனுடைய அடையாளங்களாக இருக்கின்றன என்பதை, எப்படியெல்லாம் இன்னைக்கு மேடை பேச்சானது ஒரு மயக்க நிலையில இருக்கிறது. நான் அந்த காலத்துல கூட்டங்களுக்கு போகும்போது அந்த கூட்டத்தினுடைய தலைவர் என்ன செய்வார்னா, ஒரு பெரிய பாட்டில மடிக்குள்ள சொருகி வச்சிருப்பார். ஏன்னா பின்னால பேச்சு முடிஞ்ச உடனே விழா ஏற்பாடு பண்றவன் அதை மறந்து விடுவான் அல்லது மறுத்து விடுவான் என்பதற்காக கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அதை வாங்கி மடியில சொருகி வச்சிருவார். இறங்கின உடனே ஊத்தினா தான் ஒரு மேடையை விட்டு இறங்க முடியும். அந்த அளவிலே கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் இந்த 2 கதைகளுமே நமக்கு இந்த மேடை அப்படிங்கிறது, பேச்சு மேடை அப்படிங்கிறது எப்படி ஒரு போலியாக மாறிவிட்டது அப்படிங்கிற மேலோட்டமான ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த 2 கதைகளும் வெவ்வேறு விதமாக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை அடுத்த வாரம் நாம விவாதிப்போம் அப்படிங்கிறதுல இனிமேல் இந்த பெயரும் கண்ணாடியும் இந்த கதைப்புறையை பற்றி வேறு யாராவது இன்னும் கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால் நினைக்கலாம். இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு நண்பர் ரமேஷ் சுரண்டையில் இருக்கக்கூடிய காமராஜ் அரசு கலைக்கல்லூரியிலே தமிழ் விரிவுரையாளராக இருக்கிறார். ஏறத்தாழ அவருக்கு கல்லூரி தொடங்கி மொத்தம் 90 நாள் நடக்கணும், 45 நாள் முடிஞ்சு வச்சு. அந்த 45 நாட்களிலேயும் 3 நாட்கள் தான் அவர் வகுப்பிற்கு போயிருக்கிறார். அப்ப இந்த 45ல 42 நாட்கள் எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது, மாணவர்கள் செல்லிலேயோ அல்லது தொலைக்காட்சியிலேயோ கண்டு பார்க்கக்கூடிய அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது அந்த கூட்டங்களை எப்படி ஏற்பாடு செய்வதை பற்றிய பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை அறிவுரைப்படி நாம் நடக்க வேண்டும். அந்த கூட்டங்களுக்கு செல்வதும் மாணவர்களை, கற்கக்கூடியவர்களை அந்த கூட்டங்களை கேட்க வைப்பதிலுமே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, பாடங்களை கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு புதிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று இல்லாமல், புறச்சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால்,
கல்லூரி அப்படிங்கிற ஒன்று கற்பதற்கான இடம் என்பதை மறக்கடித்து விட்டது என்று வரும்போதெல்லாம் ரொம்ப ஆதங்கத்தோடு பேசுவார். அவர் வந்தாருன்னா அவருடைய அந்த கல்லூரி அனுபவத்தை சொல்லலாம் என்று நினைத்தேன். அவருக்கு வேற பணிகள் இருந்திருக்கலாம். இது போல நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க முன்னால பார்த்தாச்சுன்னு சொன்னால் டைரக்டரோ ஜாயின்ட் டைரக்டரோ நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா கல்வித்துறையிலே இருக்கக்கூடியவர்கள் பணியாற்றுவார்கள். அப்ப அவங்களுக்கு அகாடமிக் சைடு என்பது தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் எல்லாமே நிர்வாகத்திறனுடைய அந்த பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் அந்த இயக்குநர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அரசு என்னென்ன மாதிரியான மக்களை வேறு திசையிலே திருப்பக்கூடிய திட்டங்கள் இருக்கிறதோ அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பு தான் இருக்கவே ஒழிய கற்கக்கூடியவர்கள் அவர்கள் மேலும் அறிவை வளர்க்கக்கூடிய உலக நடைமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வகுப்பறைகள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய அரசோ அல்லது நிர்வாக அதிகாரிகளோ அதை மனதிலே கொள்வதில்லை என்பதையும் அவர்கள் ரொம்ப வேதனையோடு சொல்வார்கள். இது எல்லாமே நம்ம பார்க்கிற போது இந்த பெயரும் கண்ணாடியும் சொற்பொழிவுகள் எல்லாமே பிம்பங்களாக மாறிவிட்டன. இதை கூட நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிம்பல் சைன் இமேஜ் என்று சொல்லக்கூடிய மேலை தத்துவவாதி எழுதி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் தமிழவனுடைய சிறுகதைகள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப யாராவது நமக்கு மேற்கொண்டு இந்த கருத்தினை விவரிக்கவோ அல்லது விரித்து சொல்லவோ இருக்குமே ஆனால் வந்தவர்களே திரும்ப பேசணும்னாலும் பேசலாம். நாம் இன்னொரு 5-7 நிமிடம் எடுத்துக்கொள்ள நேரம் இருக்கிறது. நாம் அவற்றை பேசலாம். பேச நினைக்கக்கூடியவர்கள் பேச வர வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். இருக்கிறாங்களா? ஏற்கனவே நம்ம விவாதத்தை பங்கு பெற்றவர்கள் மீண்டும் வருவதற்கு ஒரு அநியமாக இல்லை என்பதனால இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை அடுத்த வாரம் நம்ம என்ன நடத்த போகிறோம், அரங்கநாதனுடைய 100 விழா தமிழவனுடைய சொற்பொழிவுகள் அப்படிங்கிற கதை பொருதி பேசுபொருளாக இருக்கிறது. அதை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எல்லோருக்குமே அனுப்பி இருக்கிறேன். ஆகவே கலந்து கொண்டவர்களுக்கும் மனப்பதிவுகளை பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் முறையாக நன்றி சொல்வதற்கு இப்பொழுது ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பு பொறுப்பாளர் முனைவர் சுந்தரம் அவர்கள் நன்றி கூற வருகிறார்கள். அவரை நன்றி கூறும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்விற்கு இணையவழி கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் மேலும் சிவசு அவர்களுக்கும் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை இணைய வழியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.